ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஈகோஸ் மொபிலிட்டி ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1996 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னா ஜாஃபர் டிரைவன் கார் ரெண்டல் சர்வீசஸ். அது மட்டும் இல்லாம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் தர கம்பெனியா இருக்காங்க. ஐடி கம்பெனிக்கு தேவையான விஐபிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போற அந்த கார் சர்வீசஸையும், ஐடி எம்ப்ளாயிஸை வந்து பஸ்ஸஸ் மூலியமா கூட்டு போற டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸையும் இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 147 கோடி பார்த்திருக்காங்க. 2023 அது 422 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அது 554 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் 12, 16, 16% அளவுக்கு இருந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் எவ்வளவு இருந்திருக்குன்னா 6, 10, 11% இருந்திருக்கு. ப்ராஃபிட் இந்த கம்பெனியோடது 9 கோடி, 43 கோடி, 62 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 42%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42% இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.12 இருக்கு. நெக்லிஜிபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வைஸ் டிராவல் இந்தியா லிமிடெட், ஸ்ரீ ஓஎஸ்எஃப்எம், இ மொபிலிட்டியா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் இல்லாம இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பர்சன்டேஜ்ல இவங்களோட பியர்ஸை வந்து பீட் பண்றாங்க. இபிஎஸ் நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல இவங்க பிஎஸ் இவங்களை பீட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 28 to 30 ஆகஸ்ட் 2024. இஷ்யூ பிரைஸ் 318 ரூபாயில இருந்து 334 ரூபாய் ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. ஆஃப் ஆஃப் சேல் 600 கோடி. ஸோ என்டையர்லி ஆஃப் ஆஃப் சேல் ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ மணி எல்லாமே செல்லிங் ப்ரொமோட்டர்ஸ்க்கு போகும். லாட் சைஸ் ஒரு லாட்டுக்கு 44 ஷேர் 14,696 ரூபாய் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 2 செப்டம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 3 செப்டம்பர் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 3 செப்டம்பர் 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 4 செப்டம்பர் 2024 இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ, இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அண்ட் எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு எடுக்க வேண்டிய ஒரு சஜஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி இருக்கிற இந்த கார்பரேட் கார் ரெண்டல் இண்டஸ்ட்ரி 11% சிஏஜிஆர்ல அடுத்த 6 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கரண்ட்லி எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸும் 5.34% சிஏஜிஆர்ல அடுத்த 6 வருஷத்துல உயரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த இண்டிவிஜுவல் செக்டார்ஸ்ல இருக்கிற டோட்டல் ரெவன்யூ, அதாவது கார்பரேட் கார் ரெண்டல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு ரெவன்யூ growth இருக்க போகுதுன்னா 14.2% இந்த எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லயும், கார் ரெண்டல் வந்து 12.7% சிஏஜிஆர்ல இண்டிவிஜுவலா வந்து 2023 2030 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால இந்த கம்பெனி பெனிஃபிட் ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்கனைஸ்டு பிளேஸ்ல இந்த கம்பெனி லார்ஜஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்காங்க. கம்பெனி ஓவர்வியூ எடுக்க பார்க்கும்பொழுது 42 ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்க்கும் 60 பிஎஸ்சி 500 கம்பெனிஸ்க்கும் இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 109 சிட்டிஸ்ல இவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. 21 ஸ்டேட்ஸ் அண்ட் 4 யூனியன் டெரிட்டரிஸ்ல இவங்களோட சாஃபல் கார் ரெண்டல் சிசிஆர் சர்வீசஸ், இந்த கார் ரெண்டல் சர்வீசஸ் 30 கண்ட்ரீஸ்ல இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ இன்டர்நேஷனல் வெண்டார்ஸ் மூலயமா. இது மட்டும் இல்லாம செல்ஃப் டிரைவ் கார்ஸும் டெல்லி, குருகிராம், மும்பை அண்ட் பெங்களூர்ல ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபாரின்லயும் இந்த மாதிரி சர்வீசஸ் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெனவுண்ட் கிளைண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெட், HCL கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட், சேஃப் எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட், டெலாய்ட் கன்சல்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அர்கன் கிளாப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் இந்தியா லிமிடெடா இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருந்திருக்கு. ஒரு சில கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து 5ல இருந்து 10 வருஷத்துக்கு மேல ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன்ஷன் ரேட் 89% இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. 127% டிவிடெண்ட் ரேட் கொடுத்திருக்காங்க 2024. அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் இல்லாத கம்பெனியாகவும் இருந்திருக்காங்க. நெகட்டிவ்ஸா இந்த கம்பெனிக்கு என்ன பார்க்கறேன்னா, இவங்க இருக்கிற இந்த கார் ரெண்டல் சர்வீசஸா இருந்தாலும் சரி, எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸா இருந்தாலும் சரி,
ஓவராலா ஆர்கனைஸ்டு மார்க்கெட்ல வெறும் 13% மார்க்கெட் ஷேர் தான் இருக்கு. இது அடுத்த 5 வருஷத்துல, அதாவது 6 வருஷத்துல ஒரு 15% மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. டோட்டலா அன்ஆர்கனைஸ்ட் பிளேயர் தான் இந்த பிசினஸ் டாமினேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ்ல ஆர்கனைஸ்ட் பிளேயர் 15%, இந்த கார் ரெண்டல் சர்வீசஸ்ல 25% மார்க்கெட் ஷேர் தான் வச்சிருக்காங்க. அன்ஆர்கனைஸ்ட் பிளேயர்ஸ் அந்த இண்டிவிஜுவல் வெர்டிகல்ஸ்லயும் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி கம்பெனிஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துல வெறும் 2% அளவு தான் இந்த கம்பெனியோட ஓவரால் இந்த ஆர்கனைஸ் மார்க்கெட் ஷேர் உயரும்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஸோ இது கொஞ்சம் ஃபேன்சி பிசினஸ் இல்லாத கம்பெனியா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நிறைய வெண்டாஸ் மூலயமா தான் இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ வெண்டாஸ் காஸ்ட்டும் ரீசெண்ட் டைம்ல வந்து அதிகமாக உயர்ந்திருக்கு. லைக் ஃபியூயல்னாலையும் சரி, அப்புறம் ப்ரீமியம் காஸ்ட் இவங்க பர்ச்சேஸ் பண்றதுனாலையும் சரி, அதனால வெண்டார் காஸ்ட்டும் இந்த கம்பெனிக்கு உயர்ந்திருக்கு. லிஸ்டிங் கெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எதுவுமே தென்படல. அதுக்கப்புறம் ஃபயர் ரேட்டும் இந்த கம்பெனிக்கு அந்த அளவு இல்லை. ஒரு மியூட்டட் லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸுக்கு அப்ளை பண்றவங்க மறக்காம இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பிசினஸ் இல்லாத கம்பெனி. உடனே போட்டதுக்கு அப்புறம் 10x 20x ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குற இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த ஸ்டாக் பொருந்தாது. ஸோ ஃபேன்சி பிசினஸ் எதிர்பார்க்குற இன்வெஸ்டர்ஸ்க்கும் உடனே மல்டி பேக்கரா மாறணும்னு நினைக்கிற இன்வெஸ்டருக்கு இந்த ஸ்டாக் இருந்தாது. ஸோ ஏன்னா இவங்க இருக்கிற பிசினஸ் கார் ரெண்டல் பிசினஸ். ஐடி கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது சார்ந்து இருக்கிற இந்த பிசினஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒருவேளை ஐடி கம்பெனிஸ் லே ஆஃப்ஸை தொடர்ந்தாலோ, புதுசா யாரையும் ஆள் எடுக்காம நிறுத்தினாலும் இந்த கம்பெனியும் அதனால இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மக்கள் தான் இவங்களோட ரெண்டல் சர்வீசஸ்லயும் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ்லயும் போக போறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் இம்பாக்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் யுஃபோரியானால ஐடி கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்க காரணத்தினாலதான் இவங்க இந்த டைம்ல ஐபிஓல வந்திருக்காங்களோன்னு சொல்லி நமக்கு யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான். ஆனா 2023 2024 growth பார்க்கும் பொழுது இந்த கம்பெனி கேட்கிற 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 3 இயர்ஸ் இவங்க ரெவன்யூ growth ப்ராஃபிட் growth பார்க்கும்பொழுது இவங்க ஜஸ்டிஃபைபிளா சொல்லலாம். ஆனா ரீசன்ட் growth இந்த வேல்யூவேஷனுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளா இல்லைன்னு சொல்லி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம என்டையரா ஓஎஃப்எஸ் ஐபிஓவா வராங்க. ஸோ ஓஎஃப்எஸ் ஐபிஓனா வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு எதுவுமே தென்படல. ஃபேன்சி பிசினஸும் கிடையாது. ஸோ இதனால மியூட்டட் லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுத்து ஐபிஓ பிரைஸ் இந்த ஸ்டாக் கீழே போச்சு நம்ம கேபிட்டல் டெப்ரிஷியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த கம்பெனியை இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரியில வைப்போம். ஜிஎம்பி ஓரளவுக்கு ஸ்டேபிளா ஒரு 10% 20% மேல இருந்து உங்களுக்கு இந்த மெட்ரிக்ஸ் பிடிச்சி நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த ஐபிஓ பிரைஸை கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாக்குற 10-20% லிஸ்டிங் கெயின்ஸ்லயும் நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஒருவேளை ஐபிஓ பிரைஸ் கீழே போச்சுன்னா நம்ம கேபிட்டல் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரி. போஸ்ட் ஐபிஓல இவங்க ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட், ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து முடிவெடுக்கிறது கரெக்டா இருக்கும். இதெல்லாமே என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் வெளிக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.